இந்த ஆராதனை என்று சொல்லும் பொழுது நான் அநேக நேரம் எல்லாரிடத்திலும் சொல்லுவது, என்னுடைய சபைகளிலும் சரி, போகிற எல்லா இடங்களிலும் சொல்லுவது, ஆராதனை என்பது தேவ சமூகத்திலே நம்மை முழுவதுமாய் தேவனிடத்திலே கொடுப்பதற்கு பெயர் தான் ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருப்பது என் மேல் ஒரு அன்பை வைத்து எனக்காக தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். சத்தமாக அல்லேலூயா சொல்லலாமா? நான் அல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் அல்ல, என்னிலே அவர் வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஒரு புத்தியுள்ள ஆராதனையை குறித்து சொல்லுகிறார். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கேட்கிற அன்பான சபை ஜனங்களே, இந்த இடத்துல நாம் ஆராதனைக்காகவே இந்த நேரத்தை, இந்த நாட்களை நாம் ஆயத்தம் செய்து பல நாட்கள் ஜெபத்தோடு கூட போதகர் ஜெபித்திருக்கிறார், நாங்கள் அநேக ஜெபித்திருக்கிறோம். நம்முடைய பெரிய தாகத்தோடு கூட இந்த இடத்துல இப்படிப்பட்டதான கூட்டத்தை ஒழுங்கு செய்கிறோம். எதற்கு தெரியுமா? உங்களை இந்த கிருபாசனத்தின் அட்டையிலே நீங்கள் கொடுத்து செல்லும்படியா, உங்களை இந்த இடத்துல பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிற ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று வாசிக்கிறோம். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு 2 மனிதர்களை மாத்திரம் உங்களுக்கு முன்னதாக சுட்டி காண்பித்து நாம் தேவனை முழு உள்ளத்தோடு கூட ஆராதிக்க போகிறோம். எது ஆராதனை? இன்னைக்கு பல காரியங்களை பல இடங்களிலே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நான் 2 மனிதர்களை நான் உங்களுக்கு முன்னதாக சுட்டி காண்பித்து எது நாம் இன்றைக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம் கவனத்தை திருப்புவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது 14வது இறை வார்த்தையை வாசிக்கலாம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். 2வது வசனம், அந்த 14. ஆகையால் அந்த துறவின் பெயர் லகாய் ரோகி எண்ணப்பட்டது. போதுமானது. நல்ல கவனிங்க. என்னை கேட்கிற அன்பான சபையாரே, நான் ஆராதனையை சற்று வித்தியாசமாய் காண்கிறேன். இங்கு அண்ணாள் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போனதான ஆகா தன்னுடைய குடும்பத்தை விட்டு அங்கு ஒரு பிரச்சனைக்குள்ளெல்லாம் போகல. ஆனா துன்பத்தின் மத்தியில அவ தன்னுடைய வாயை திறந்து ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். என்ன பெயர் வைக்கிறா? என்னை காண்கிறவரை. இன்னைக்கு நாம் ஆண்டவரை கூப்பிடணும், நான் ஆண்டவரை ஆராதிக்கணும்னா நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் என் தேவனுக்கு என்ன பெயர் வைப்பேன்? இன்னைக்கு எல்லாரும் பாடுகிற பாடல் நம்ம பாடி ஆராதிக்கிறோம். ஆனா என்னுடைய ஓன் வார்த்தை, சொந்த வார்த்தைகள்ல நான் கர்த்தரை பாடுவது எனக்கு பலனா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் சொந்த வார்த்தை, என் தேவன் எனக்கு செய்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், யாரோ ஒருவருக்கு செய்தது, ஆபிரகாமுக்கு செய்ததை, ஈசாக்குக்கு செய்ததை, இல்ல ஆண்டவரோடு கூட வாழ்ந்து வந்த மனித சீசர்களுக்கு செய்ததை சொல்லி நான் ஆண்டவரை ஆராதிப்பதை விட அவர் எனக்கு செய்ததை சொல்லி நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இங்க நீங்க இருக்கிற அநேக வாலிபர்கள் உண்டு. உங்களுக்கு கர்த்தர் செய்தவைகளை உங்கள் சொந்த வார்த்தைகளிலே சொல்லி கர்த்தரை ஆராதிக்க. 2வது நபரை உங்களுக்கு முன்னதாக சுட்டி காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம்
அங்கு 14வது வசனத்தை இவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று. நல்ல கவனிங்க, ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் அறிக்கையை நாம் அந்த அதிகாரம் முழுவதுமாய் வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஆழ்ந்த மலையில தேவன் செய்ததை அவர் எனக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டாரு பாரு சொல்லி அவருக்கு என்ன பேர் வைக்கிறாரு? யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். இதுதான் நீங்களும் நானும் இந்த ராத்திரி செய்கிற புத்தியுள்ள ஆராதனை என்று நான் நம்புகிறேன். என்னுடைய சொந்த வார்த்தையில் ஆண்டவரை துதிக்கிறேன். நம்ம சும்மா சேர்ல ஸ்டைலா உட்கார்ந்துட்டு போறதுக்கு பெயர் அல்ல ஆராதனை. இன்னைக்கு நம்மளை பார்த்து வெளியுள்ள என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லேலியா கூட்டம்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? ஆனா நம்ம ஆலயத்துல அல்லேலியா சொல்றது என்ன ஆயிட்டு? சத்தமா சொல்ல மாட்டீங்கல. அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அல்லேலியா சொல்லுங்க. வாய் மட்டும் இல்ல, 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. எங்க சபையில 2 கையை உயர்த்தி அல்லேலியா சொல்லணும். 2 கையை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலியா சொல்லுங்க. என் சொந்த வார்த்தை என் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என் சொந்த வார்த்தை. இன்னைக்கு நீங்க மௌனமா இருந்து இந்த இடத்தை விட்டு கடந்து போக கூடாது. தேவனை ஆராதித்து தேவ பலனை பெற்று கடந்து சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்னதா நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அடிக்கடி நான் சொல்லுவேன், கிறிஸ்தவர்களுக்கு பலன் ஆவியின் பலன் மட்டும்தான் சொல்லுவாங்க. முதலைக்கு எங்க பலன்? சத்தம் சொல்ல மாட்டீங்க. முதலைக்கு எங்க பலன் தெரியாதோ? முதலைக்கு தண்ணிக்குள்ள பலன் சொல்லுவாங்க. முதலைக்கு எது பலனா? அது தண்ணிக்குள்ள இருந்துச்சுன்னா பலம் உள்ளதா இருக்குமா? ஆனா கிறிஸ்தவர்களாகிய ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிற நாம் ஆவியில இருக்கிறதா நமக்கு பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆவியில களி கூறுவது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். அதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற பலன். அந்த பலனில் இன்னைக்கு நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். உங்க சத்தம் எழும்பணும். ஆராதனையில என்ன எழும்பணும்? உங்க சத்தம் தேவ சமூகத்துல எழும்பணும். பாருங்க, இந்த பெந்தேகோஸ்தே திருச்சபை, ஆவிக்குரிய திருச்சபை இந்த வேதாகமத்துல ஆரம்பிக்கப்பட்டது அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆவியின் அபிஷேகம் வச்சு அங்க இருந்தது எத்தனை பேருங்க? மேலற வீட்டுல இருந்தது எத்தனை பேரு? 120 பேர். ஆனா பிரசங்கம் பண்ணின ஒரு பிரசங்கத்துல எத்தனை பேர் திருப்பி கூட்டிட்டாங்க? நடந்தது என்ன தெரியுமா? 120 பேர் ஆவியில பலன் கொண்டு மேல இருந்து அக்கினியை இறக்குனா. நான் விசுவாசிக்கிறேன், வெளியே இருக்கிற ஜனங்கள் இங்க இருக்க இடம் கொள்ளாமட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்க நம்ம ஆவியில பலன் கொண்டா, நம்ம ஆவியில பலனடையும். வெளியே பாருங்க, பெரியவங்க கூடுற கூட்டத்தை பாருங்க, வாலிபர்கள் கூடுற கூட்டம் 2க்கு வித்தியாசம் இருக்கும். பெரியவர்கள் கூடுற கூட்டம் சத்தம் ஒரு பெரிய பீக்கில் இருந்தா ஒரு 1 மணி நேரம் இருக்கும். ஆனா வாலிபர்கள் கூடுற கூட்டத்துல சத்தம் எப்படி இருக்கும்? கூட்டம் ஆரம்பிச்சதுல முடிகிற வரைக்கும் பீக் இருக்கும். நான் உலக பிரகாரமான கூட்டத்தை சொல்றேன். அப்ப வாலிபர்களுக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. அந்த பலனை கர்த்தர் சமூகத்துல கொடுக்கும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கையை உயர்த்தி நான் சொல்றேன். நான் போகிற வரைக்கும் நீங்க கையை உயர்த்தி தான் அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பலனம் கொடுத்துட்டு போங்க. உங்களை கர்த்தர் இந்த இடத்தை விட்டு அனுப்பும் பொழுது உங்களை பலவான கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா.